ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வர நம்ம ஹீரோவோட பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாட்டுத்தனமா ஒரு ரிச்சுவலை பண்ணுவாங்க. விளையாட்டு வினையாகலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த வகையில இவங்க விளையாட்டா பண்ண ரிச்சுவல்னால ஒரு டீமனை ஏவி விட்டுருவாங்க. அந்த டீமன் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையா கொலை பண்ணிட்டு வரும்போது இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வரும். அவரு அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டீமனை தடுக்க ஏதாவது பண்ணாரா? இவங்க எல்லாரும் அது கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா? எல்லாம் அது கிட்ட மாட்டி போனாங்களா? இதை எல்லாத்தையுமே கடைசியில ஒரு பயங்கரமான சாக்ரிஃபைஸோட சொன்ன கதை தான் 2015 வெளியான தி குயின் ஆஃப் ஸ்பேட்ஸ் தி டார்க் ரைட். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு 4 சின்ன பசங்களை காட்டுவாங்க. அதுல கேட்டின்னு ஒரு பொண்ணு ஒரு பயங்கரமான பேய் கதையை சொல்ற மாதிரி இருக்கு. அத ஒரு பையன் வீடியோவும் எடுக்கிறான். என்னன்னா இவங்க ஒரு ரிச்சுவல் பண்ண போறாங்க. அத ஒரு ஷார்ட் பிலிமா எடுக்கலாம் அப்படின்னு தான் இத வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் அவ என்ன சொல்றான்னா, இது ஒரு உண்மை கதை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி கண்ணாடி முன்னாடி இருந்து இந்த ரிச்சுவலை பண்ணும்போது அவங்க முன்னாடி ஒரு உருவம் தெரிஞ்சதாகவும் அந்த உருவம் அவங்களோட முடிய வெட்டிட்டதாகவும் அதுகிட்ட இருந்து தப்பிக்கும் போது அது அவங்க உயிரையே எடுத்துருச்சுன்னு அவ சொல்றா. இதெல்லாம் கேட்ட உடனே பசங்களுக்கு ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் அங்க இருக்கிற மேட்வே அப்படிங்கிற பையன் கேக்குறான், சரி அதை எப்படி வரவழைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு லிப்ஸ்டிக்கை எடுத்து கண்ணாடியில ஒரு டோர் மாதிரி வரைஞ்சு கையில ஒரு கேண்டிலோட 3 தடவை குயின் ஆஃப் ஸ்பேட்ஸ் ஏன் முன்னாடி வா அப்படின்னு நம்ம சொன்னா போதும், அது நம்ம முன்னாடி நிக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவா. இதை கேட்ட உடனே மேட்வே அப்படின்னா அதை பண்ணி பார்ப்போமே. அப்ப அந்த கேங்ல இருக்கிற ஆனான்னு ஒரு பொண்ணு, இல்ல நான் இந்த விளையாட்டுக்கு வரல அப்படின்னு அவன் சொல்லுவா. ஏனப்பா நம்ம கேங்லயே ரொம்ப தைரியசாலி நீதான், நீயே இப்படி சொல்லாமா? இந்த மாதிரி அந்த பொண்ணை உசுப்பேத்தி விட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரிச்சுவலை பண்றாங்க. சொன்ன மாதிரியே ஒரு கேண்டில பத்த வச்சு அங்க இருக்கிற ஒரு உடஞ்ச கண்ணாடியில லிப்ஸ்டிக்கை வச்சு ஒரு டோர் மாதிரி வரைஞ்சு அதுக்கு பக்கத்திலேயே ஒரு படிக்கடியும் வரையறாங்க. இத அந்த பையன் வீடியோவும் எடுக்கிறான். சரி இப்ப எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இனி அந்த குயின் ஆஃப் ஸ்பேட்ஸ் அந்த வார்த்தையை 3 தடவை சொன்னா போதும். அந்த ஆனா என்ன பண்றானா, குயின் ஆஃப் ஸ்பேட்ஸ் எங்க முன்னாடி வா, எங்க முன்னாடி வா அப்படின்னு 3 தடவை சொல்லும்போது அந்த இடத்துல எதுவுமே நடந்த மாதிரி தெரியாது. ஆனா ரொம்ப மைல்டான சத்தங்கள் அவங்களுக்கு கேக்குது. யாரோ எதையோ போட்டு உருட்டுற மாதிரி கேக்குது. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அங்க இருந்த ஒரு கபோர்ட் தானா ஓபன் ஆகும். 3 பேரும் அதை பார்த்து திரும்புறதோட அப்படியே கட் பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இது அடுத்த நாள் நம்ம பசங்க எல்லாருமே அபார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களோட வீடு பக்கத்துல இருக்கும். அதுல ஆனாவோட வீட்டை காட்டுவாங்க. ஆனா டீ போட்டுட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு டோர் கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கும். அப்படி கதவு திறந்து பார்த்ததுல வெளியில இருக்கிறதோ மேட்வே. சரின்னு இவன் என்ன பண்றானா உள்ள கூப்பிடுறா. உள்ள வந்த உடனே மேட்வே என்ன சொல்றானா, நேத்து ராத்திரி என்னால சரியா தூங்கவே முடியல, ஏதோ என்ன தொந்தரவு பண்ற மாதிரி இருந்தது. என் பெட்டுக்கு மேல ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். நான் அதை பார்த்தப்போ அதுல அவ இருந்தா. எங்க பாரு மேட்வே, சும்மா விளையாடாத, எனக்கு பயமா இருக்கு. இல்ல நான் சத்தியமா சொல்றேன். கேட்டு என்ன சொன்னா, அந்த டீமன் யார முதல்ல டார்கெட் பண்ணுதோ அவங்களோட முடியாது கட் பண்ணிரும்னு சொன்னா இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன? அப்பதான் மேட்வே திரும்பி காட்டுறான். என்னன்னு பார்த்தா அவனோட முடி வெட்டப்பட்டிருக்கு. இத பார்த்த உடனே ஆனாக்கு அள்ளு விட்டுரும். அந்த சமயத்துல தான் இவன் கிச்சன்ல டீ போடுறதுக்காக தண்ணி எடுத்து சுட வச்சிருப்பா இல்லையா? அது பொங்குற சவுண்ட் கேட்கும். இவன் என்ன சொல்லுவானா, இரு நான் போய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவா. இப்ப அதே சமயம் இங்க இந்த மேட்வே இவன் இருக்கிறான் இல்லையா, இப்ப இந்த இடத்துலயே ஒரு கண்ணாடி இருக்கும். அதையே அவன் ஒரு மாதிரி உத்து பார்த்துட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றான்னா, சரி மேட்வேக்கும் நம்ம டீ போட்டு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி அவ டீ போடும்போது அந்த பாத்திரத்தோட ரிஃப்ளெக்ஷன்ல ஏதோ ஒண்ணு அங்க கிராஸ் பண்ணி போற மாதிரி தெரியும். இது மேட்வே தான் அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி பார்த்தா அங்க அவனை காணோம். சரின்னு அவ அதை பெருசா எடுத்துக்காம அவ டீயை எடுத்து நேரா மேட்வேக்கு கொடுக்கலான்னு வரா. ஆனா பார்த்தா மேட்வே துடிக்க இறந்து போறான். அவ்வளவுதான், டீ கப்ப கீழே போட்டு பயங்கரமா அலறா. இப்ப அப்படியே அங்க இருந்து நேரா நம்ம படத்தோட ஹீரோவை கட்டுவாங்க. அவர் ஒரு கார் மெக்கானிக். அவர் காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது அவரோட ஃப்ரெண்ட் வருவாரு. இங்க பாரு ஆண்டோன், உன்னோட முன்னாள் மனைவி உனக்கு கால் பண்ணிருக்கான் அப்படின்னு அவன் சொல்லுவான். சரின்னு நம்ம ஹீரோமே என்ன பண்றாருன்னா காலை வாங்கி பேசுறாரு. இங்க பாரு மரீனா, நான் பிஸியா இருக்கேன், உனக்கு நான் அடுத்த வாரம் கால் பண்றேன். ஆனா மரீனா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாருங்க இது ஆனாவோட பிரச்சனை, நீங்க தயவு செஞ்சு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இவருமே என்ன பண்றாருன்னா அந்த கம்பெனில பெர்மிஷன் போட்டுட்டு வெளியில போறாரு. அவர் ஃப்ரெண்டுமே சொல்லுவாரு, தயவு செஞ்சு சீக்கிரமா வந்துரு, நமக்கு இன்னும் வேலைகள் இருக்கு, அந்த காரை நாம நாளைக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா காரை எடுத்துட்டு வேகமா மரீனாவோட வீட்டுக்கு போவாரு. ஆக்சுவலி ஆனாவோட அம்மா அப்பா தான் இவங்க 2 பேருமே. இவங்க 2 பேரும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிருப்பாங்க. ஆனா டிவோர்ஸ் ஆயிருக்காது. சரி இப்ப என்ன பிரச்சனை, எதுக்காக என்ன இவ்வளவு அவசரமா வர சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு மரீனா என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட நெய்பர் மேட்வே அவன் ஒரு 17 வயசு சின்ன பையன், நேத்து நம்ம வீட்டுல இறந்து கிடந்தான். அவன் எப்படி இறந்தான் அப்படின்னு கேட்டதுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ராத்திரி அவளால நிம்மதியா தூங்க கூட முடியல. நான் அரை தூக்கத்துல எந்திரிச்சு பார்க்கும்போது அவ ஒரு மாதிரி ரூமோட கார்னர்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா. நான் அவகிட்ட என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டேன்.
அதுக்கு அவ என்ன சொன்னானா, என் கனவுல ஒரு பொம்பளையை பார்த்ததாவும் அவ வந்து என்னோட முடிய வெட்டுறதாவும் எனக்கு கனவு வந்தது அப்படின்னு அவ சொன்னா. அது மட்டும் இல்லாம இதோ இந்த டீபாட் இருக்கு இல்லையா, இதுல அந்த பொம்பளையோட உருவத்தை அவ பார்த்ததாவும் அவ சொன்னா. அவ அங்க இருக்கிற கண்ணாடியில துணியை போட்டு மூடி வச்சிருக்கா. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஆனாவை பாக்குறதுக்காக அவளோட ரூமுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அவ வந்து பாட்டு கேட்டுட்டு அவளோட சின்ன நோட் புக்ல எதையோ வரைஞ்சிட்டு இருக்கா. அந்த ரூம்ல ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியை பாருங்களேன், அவங்க அம்மா சொன்ன மாதிரியே ஆனா ஒரு துணியை போட்டு அதை மூடி வச்சிருக்கா. இவரு வந்து அவரோட பொண்ணு கிட்ட பேசலாம்னு போவாரு. ஆனா அவரோட பொண்ணுக்கு இவரை சுத்தமாவே பிடிக்காது. அதனாலே அவ அங்கிருந்து போயிடுவா. அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோவும் அந்த கண்ணாடி மூடப்பட்டிருக்கிறத அவர் நோட்டீஸ் பண்றாரு. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீட்டை வந்து காட்டுவாங்க. அந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு இருப்பான் இல்லையா, சர்கே அவன் பேரு. அவன் வந்து இவருக்கு கால் பண்றான். இந்த பக்கம் இருக்கிற அந்த ஆள் என்ன சொல்றாப்லனா, நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு மெசேஜ் மட்டும் தான் பண்ணும், கால் பண்ணாதேன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? இல்ல இது ரொம்ப முக்கியமானது, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. அவன் இங்க இருந்து போற மாதிரி தெரியல. இங்க பாரு, நான் உங்ககிட்ட இதை பத்தி முன்னாடி எச்சரிச்சிருக்கேன். நாங்க தப்பு பண்ணிட்டோம் தான், தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. சரி, உங்க வீட்டுல ரேடியோ செட் இருக்கா அப்படின்னு அவர் கேட்கறதோட இப்ப அப்படியே அங்கிருந்து நேரா இந்த அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா வேக வேகமா அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. ஏன்னா அவருக்கு வந்து வேலை இருக்கு. மரீனா வந்து கேக்குறாங்க, இங்க பாருங்க ஆண்டோன், நீங்க இப்படி இவ்வளவு விட்டுட்டு போக போறீங்களா? மரீனா சொன்னா புரிஞ்சுக்கோ, எனக்கு வேலை இருக்கு. இங்க இருந்து இவளோட இமேஜினேஷன் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நான் அடுத்த வாரம் வந்து இதை பத்தி பொறுமையா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா வண்டி இவர் என்னதான் ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஆன் ஆகிற மாதிரியே தெரியல. கார் பேனட்டை ஓபன் பண்ணி அதை வந்து அவர் சரி பண்ண பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவர் வந்து சரி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கைக்கு அடிபட்டு பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல தான் கேட்டி அந்த இடத்துக்கு வருவா. அவ என்ன சொல்லுவானா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நான் ஆனாவோட ஃப்ரெண்ட் தான், உங்களோட நெய்பர் தான். இங்க பாருங்க, உங்களோட கைக்கு தயவு செஞ்சு பேண்டேஜ் போடணும், எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு பேண்டேஜ் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவரோட வீட்டுக்கு வந்து கூப்பிடுறா. அந்த மாதிரி வந்து காயத்துக்கு மருந்து போட்டு விட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கேக்குறாரு, சரி நீங்க அப்படி கண்ணாடியில யார பாத்தீங்க? அங்கேயும் என்னடானா கண்ணாடியா வந்து துணி போட்டு மறைச்சு வச்சிருக்கா, நீயும் என்னடானா கண்ணாடியா துணி போட்டு மறைச்சு வச்சிருக்க. அதுக்கு கேட்டி வந்து பதில் சொல்லாம அமைதியா இருப்பான். அந்த சமயத்துல தான் அவளோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. அப்படி உள்ள வருது யாருன்னு பார்த்தா அந்த சர்கேங்கிற அந்த பையன் தான். அவன் வந்து உள்ள வரும்போதே சொல்லுவான், இங்க பாரு, நான் Facebookல ஒருத்தரை பார்த்தேன், அவர் வந்து இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்ல எல்லாம் ஒரு மாதிரி ப்ரோ லெவல்ல இருக்கிறவர், அவருக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்னு கேட்டிக்கிட்டு சொல்லிட்டே வரும்போது அங்க நம்ம ஹீரோ இருக்கிறத பாக்குறாரு. நம்ம ஹீரோ கேக்குறாப்ல, யாரு அந்த ப்ரோ? அவன் உங்ககிட்ட அப்படி என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்போது சர்கே என்ன சொல்றானா, நாங்க வந்து மேட்வே அந்த குயின் ஆஃப் ஸ்பேட்ஸால தான் இறந்து போனான்னு நாங்க நம்புறோம், கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே அந்த மர்மமான பெண்மணி தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல ஃபிக்ஷன் ஸ்டோரியை வந்து எழுதலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நக்கலா சொல்லுவாரு. இங்க பாருங்க, நாங்க சொல்றதை தயவு செஞ்சு நம்புங்க, எங்க கிட்ட ப்ரூஃப்க்கு வீடியோவும் இருக்கு, நான் வேணா அதை போட்டு காட்டட்டா அப்படின்னா போட்டு காட்டு. நீங்களே ஒரு ஆளை செட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் எடுப்பீங்களாமா, அது ஃபேமஸ் ஆகிறதுக்காக எல்லாரையும் நம்ப வைப்பீங்களாமா, யாருக்கிட்ட கதை விடுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா அந்த கண்ணாடியில போத்தி இருக்கிற அந்த துணியை வந்து விளக்குறாரு. நீங்க சொல்ற மாதிரி அவ அந்த கண்ணாடிக்குள்ளதான் இருந்தானா, நான் இங்க தானே நிக்கிறேன், என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. நம்ம ஹீரோ கேட்கிற எந்த ஒரு கேள்விக்கும் அந்த பசங்களால பதில் சொல்லவே முடியல. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவரோட மனைவியோட வீட்டுக்கே போறாரு. அங்க போய் மரியான்னு கூப்பிடும் போது அங்க வீட்டுல வந்து மரியா இல்ல. உடனே இவர் என்ன பண்றாருன்னா ஆனாவோட ரூமுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அவ கடில எதையோ ஒண்ணு தேடிட்டு இருக்கா. இவர் போய் பார்க்கும்போது அவ கையில ஒரு ரிங் இருக்கும். இது நல்லா இருக்கே, இது என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தானா அப்படின்னு வந்து கேட்கும்போது, எங்க பாருங்கப்பா, எனக்கு 12 வயசு தான் ஆகுது, இந்த வயசுல எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு அவ சொல்றா. ஆனா அவ அவங்க அப்பா கிட்ட ஒழுங்கா பேசவே மாட்றா. அம்மா வந்து இப்ப இல்ல, அவங்க வேலைக்கு போயிருக்காங்க, உங்களுக்கு சாப்பாடு வேணா கிச்சன்ல இருக்கு, போய் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, என்ன விட்டுருங்க, இங்க பாரு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், ஆனா நீயும் வந்து சாப்பிடணும் அப்படின்னு கம்பல் பண்ணி ஆனாவை கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கிறாரு. அவரும் டைனிங் டேபிள்ல எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவளை உட்கார வச்சு சாப்பிட சொல்றாரு. ஆனா அவ சாப்பிட மாட்றா. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இத பத்தி பேசினேன், நீங்க எதுக்காக அவங்க கிட்ட போய் பேசுனீங்க? நான் சொல்றதை கேளு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதோ ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன், உனக்கு அவங்கள தவிர வேற ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் அவர் சொல்லும்போது அவ செம்மையா கோவப்பட்டு அங்கிருந்தே போயிடுறா. நம்ம ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஆனா என்ன பண்றது, மகளாச்சே. இப்ப அதுக்கப்புறமா ராத்திரி ஆகுது. நம்ம ஹீரோ வந்து ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். எந்திரிச்ச மணியை பார்த்தா அது நடுராத்திரி 2 மணி. உடனே இவர் என்ன பண்றாருன்னா ஆனாவோட ரூமுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட்டிலுக்கடியில ஏதோ தேடி இருந்தா இல்லையா, அந்த மாதிரி இந்த தாட்டி கட்டிலுக்கடியிலேயே அவ போறா. ஆனா நீ இன்னும் தூங்கலையா, எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு கட்டிலுக்கடியில செக் பண்ணா அங்க ஆனாவை காணோம். ஆனா ஆனா கிட்ட இருந்த ஒரு சின்ன நோட் மட்டும் கிடைக்கும். அந்த நோட்ல நல்லா பாருங்களேன், ஏதோ ஒரு உருவத்தை அவ வந்து வரைஞ்சு வச்சிருக்கா. அந்த உருவத்துக்கு முடியே கிடையாது. இந்த சமயத்துல இன்னொரு ரூம்ல யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. அப்படி வந்து இவர் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சமயத்துல காலுக்கடியில ஒரு கத்திரிக்கோல் வந்து விழுகும். இதை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த சத்தம் வர அந்த ரூமுக்கு வந்து போறாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல ஆனாவை பாருங்களேன், ஒரு மாதிரி சிலை மாதிரி நின்னுட்டு இருக்கா. ஆனா உனக்கு என்ன ஆச்சு, இந்நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு கதவை லைட்டா திறக்கும் போது அந்த இடத்துல ஒரு கொடூரமான உருவம் இருக்கிறத அவர் பாக்குறாரு. இதை அப்படி அவர் உத்து பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்து வந்த
வந்த நம்ம ஆனா, எங்க பாருங்கப்பா, அங்க பாக்காதீங்க, அது நான் கிடையாது, தயவு செஞ்சு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த இடத்துல இருந்த ஆனா வேக வேகமா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. இப்ப கட் பண்ணா இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு மாதிரி காட்டுறாங்க. நல்ல வேலை இது கனவு தானா அப்படின்னு நம்ம ஹீரோ பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்கும்போது அந்த ரூம்குள்ள அதே உருவம் திரும்பவும் வர மாதிரி தெரியுது. உடனே இவர் என்ன பண்றாருன்னா லைட் போடுறாரு. பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவத்தை காணோம். அதுக்கு பதிலா ஆனா தான் அங்க வரா. நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது நீங்க கதற சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில அந்த மேட்வே இறந்து போனா இல்லையா, அவனுக்கு இன்னைக்குதான் ஃபியூனரல். அவனோட ஃபியூனரலுக்கு நம்ம ஹீரோட ஃபேமிலியுமே போறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க 2 பேத்துக்கிட்டையும் நீங்க போய் பாருங்க, நான் ஒரு கால் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரா பாத்ரூம்க்கு வந்து போறாரு. கால் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அவரோட கட்டை கழட்டிட்டு அவரோட கையை கழுகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல லைட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. சரி எதுவும் இருக்காது, முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா கதவு திறந்து அங்க இருந்து போலாம் அப்படின்னு பார்த்தா அந்த டோர் வந்து ஓபன் ஆகவே மாட்டேங்குது. எவ்வளவோ ட்ரை பண்ணுவாரு, ஆனா அந்த டோர் வந்து ஓபன் ஆகாது. இங்க பாருங்க, வெளியில இருக்கிறவங்க யாருக்காவது கேக்குதா, நான் இங்க மாட்டிக்கிட்டேன், இந்த டோர் வந்து ஓபன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவர் கத்துன்னு கத்துவாரு. ஆனா வெளியில இருக்கிற யாருக்கும் அது கேட்காது. இப்ப அந்த சமயத்துல தான் பாத்ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வரும். இவருக்கு வந்து உண்மை புரியல. ஒரு மாதிரி பயந்துகிட்டே போய் பார்க்கும்போது அந்த பாத்ரூம் ஓபன் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து வெளியில வருவாரு. ஹே இங்க பாரு, உனக்கு எதுவும் இல்ல, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு உன்னோட கையை கொடு. இங்க பாரு, பயப்படாத, நான் ஒரு டாக்டர் தான். ஏன் இவ்வளவு நடுங்குற? இது ஃபியூனரல் தானே? அப்பதான் அந்த டாக்டர் வந்து கேட்பாரு, அந்த பையன் இறந்து போனானே அவனோட ஃபியூனரலுக்கு தானே நீ வந்திருக்க? 17 வயசுலயே அவனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதுவும் எதனால தெரியுமா? ஒரு சின்ன பயத்தினால. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? அது எனக்கே சரியா தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பதட்டத்தினால வந்த பயத்தினால தான் இது வந்து ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. நீங்க அவனோட இறப்புல ஏதாவது சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அந்த டாக்டர் எதுவுமே பேசாம அந்த டோரை போய் ஓபன் பண்றாரு. பார்த்தா அவரு திறக்கும் போது அந்த டோர் வந்து ஓபன் ஆகுது. அவரு வெளியில போயிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. நீங்க ஒரு நிமிஷம் என் கூட வாங்க, உங்களுக்கு ஒண்ணு காட்டணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதாவது அந்த பையனை நான் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன். அவனை அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது சில ரிப்போர்ட்ஸ்க்காக அவனை 2-3 போட்டோவும் எடுத்தேன். இதை நீங்க ஒரு நிமிஷம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ கொடுக்கும்போது அந்த போட்டோல அவனோட ஆவி அப்படியே வெளியில வர்ற மாதிரி தெரியுது. இது என்ன வித்தியாசமா இருக்கு? இது ஏதாவது போட்டோஷாப்பா? எங்க நீங்க நினைச்ச மாதிரியே தான் நானும் நினைச்சேன். அதனாலேயே சந்தேகத்துல இன்னொரு போட்டோவே நான் எடுத்தேன். ஆனா இத பாருங்களேன், இன்னும் தெல்ல தெளிவா தெரியுது. அப்பனா இது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது சத்தியமா எனக்கே தெரியல அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லுவாரு. இப்ப அப்படியே அங்கிருந்து நேரா அந்த அபார்ட்மெண்ட்டை வந்து காட்டுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டே ஒரு மாதிரி திகிலான ஃபீலிங்கா தான் கொடுக்குது. இப்போ நம்ம ஹீரோட ஃபேமிலி அப்புறம் ஆனாவோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அந்த சமயத்துல செர்கே கடைசியா வருவானா. நம்ம ஹீரோ பார்த்து, செர்கே ஒரு நிமிஷம் இரு, நாம கொஞ்சம் பேசுவோமே. எங்க பாரு, பயப்படாத, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நீ எனக்கு ஏதோ வீடியோ காட்டணும்னு சொன்னியே, அதை எனக்கு காட்டு அப்படின்னு அவர் வந்து சொல்லுவாரு. இதை கேட்டுட்டு செர்கே என்ன பண்றான்னா அன்னைக்கு அவங்க ஒரு வீடியோ ஷூட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ரிச்சுவல் பண்ணும்போது அதை வந்து பிளே பண்ணி காட்டுறான். அந்த சமயத்துல அந்த ரிச்சுவல் அவங்க பண்ணி முடிச்ச உடனே அந்த கபோர்ட் திறக்கும், அதோட கட் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த வீடியோல தெல்ல தெளிவா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியுது. அதாவது அந்த கபோர்ட்ல இருந்து ஒரு பயங்கரமான உருவம் வந்து இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி வரும். ஆனா பார்த்தா மேத்வே தான் இவங்களை பயம்படுத்துறதுக்காக வேஷம் போட்டிருப்பான். அதுல ஆனா தான் ரொம்ப பயங்கரமா பயந்து போயிருவா. இதை நம்ம ஹீரோ ஃபுல்லாவும் பார்க்கல. இந்த சீனை வச்சுக்கிட்டே அப்பனா நீங்க ஆனாவை பயன்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. எங்க நாங்க ஏங்க எங்க ஃப்ரெண்டையே பயன்படுத்த போறோம்? நாங்க ஜஸ்ட் அந்த ரிச்சுவலை விளையாட்டா பண்ணலாம் தான் பார்த்தோம். ஆனா எனக்கு இந்த வீடியோவை முதல்ல பார்க்கும்போது தெரியல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை ஸ்லோ மோஷன்ல போடும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அது என்னன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். என்னன்னு பார்த்தா அந்த மிரர்ல ஒரு உருவம் வந்து இருக்கு. அதுவும் ரொம்ப கருப்பா. இது என்னன்னு நம்ம ஹீரோக்கே தெரியல. அந்த சமயத்துல செர்கேயோட பாக்கெட்ல ஒரு வாக்கி டாக்கி மாதிரி இருக்கும், அதுல இருந்து சவுண்ட் வரும். அதை எடுத்து நம்ம ஹீரோ இது என்ன அப்படின்னு கேட்கும்போது இது வந்து இந்த ஸ்பிரிட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டிவைஸ். இதை வச்சு நம்மளால கேள்விகள் கேட்க முடியும். அதாவது ஜஸ்ட் எஸ் ஆர் நோ டைப் क्वेश्चंस மட்டும் தான் கேட்க முடியும். இதை எடுத்துட்டு வந்து இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சரி இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. மரியாவும் அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், தயவு செஞ்சு இது எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ இருந்துகிட்டு இல்ல இத பண்ணட்டும், என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே, நீ எங்களுக்கு உதவி பண்றீனா இங்க இரு, இல்லைன்னா இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பையன் கூட சேர்ந்து அதை பண்ண பாக்குறாரு. இப்ப இதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஏதாவது ஒரு திங்ஸ அதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளை வந்து கொடுப்பாங்க. அதாவது கார் கீஸ், நெக்லஸ், ரிங்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொடுக்கலாம். நம்ம ஆனா ஸ்பெசிபிக்கா அந்த ரிங் எடுத்து வைப்பா. இப்போ 4 பேரும் குயின் ஆஃப் ஸ்பேட்ஸ் இங்க முன்னாடி வா அப்படின்னு 3 தடவை சொல்லுவாங்க. ஆனா
எந்த ஒரு பதிலுமே அதுல இருந்து வர்றது மாதிரி தெரியாது. மரியா வந்து இதை பார்த்துட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த வாக்கி டாக்கி எடுக்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த சமயத்துல அதுல இருந்து கரகரன்னு ஏதோ ஒரு சத்தம் வருது. இப்ப வந்து சர்கே கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறான். உனக்கு என்ன வேணும், ஏன் எங்களை தொந்தரவு பண்ற, எங்கெல்லாம் உனக்கு யாரு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதுல இருந்து எந்த ஒரு பதிலும் வராது. ஏன்னா எஸ்ஆர் நோ டைப் क्वेश्चंस தானே. அதனால அவன் என்ன கேக்குறானா, உனக்கு கேட்டி தான் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது கேட்டி கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுருவா. சரி அப்படின்னா நான் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அங்க இருந்து எந்த ஒரு பதிலும் வராது. கடைசியா ஆனா வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அதுல இருந்து பயங்கரமா சத்தம் வரும். இத கேட்ட உடனே ஆனாக்கு தூக்கி வாரி போட்டுரும். அவ ஒரு மாதிரி பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடறா. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ரேடியோ வந்து ஆஃப் பண்ணிட்டு, எனக்கு தெரியுது எல்லாமே உங்களோட வேலை தான், இன்னொரு வாக்கி டாக்கி எங்க? அதுக்கு சர்கே ஒரே ஒரு வாக்கி டாக்கி தான் இருக்கு, அதுவும் இதுதான் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ உடனே என்ன பண்றாருன்னா கண்ணா பின்னான்னு திட்டி விட்டு அவங்க வந்து வெளியில அனுப்பிடுறாங்க. அந்த சமயத்துல சர்கே அவனோட டேபை எடுக்காம போயிருவான். அப்படி அந்த டேபை வந்து நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இருந்து இவன் வந்து டெக்ஸ்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல ஆப்போசிட்ல இருக்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா மிரர்ஸையும் ஏதாவது துணியை வச்சு மறைச்சிருங்க, ஏன்னா கண்ணாடி அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவகிட்ட ரொம்ப வச்சுக்காதீங்க, அவர் ரொம்ப கொடூரமானவ அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோக்கு அவரோட கம்பெனில இருந்து நிறைய கால் வந்துகிட்டே இருக்கும். அதனால அவருக்கு வேற வழியே இல்ல, அவர் அங்கிருந்து போய் தான் ஆகணும். ஆனா வந்து எவ்வளவோ சொல்லுவான், நீங்க பேசாம இங்கேயே இருக்கலாமே, எங்க கூடயே, எங்களை விட்டு போகாதீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா எனக்கு போய் தான் ஆகணும், நான் கண்டிப்பா அடுத்த வாரம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. ஆனாவும் இவரை போறத நினைச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு அங்கேயே நின்னுட்டுறப்பா. இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க அந்த சர்கேயை வந்து கட்டுறாங்க. அவன் வந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டுல அவங்க அம்மா கிடையாது. அந்த வாக்கி டாக்கிய ஓரமா வச்சுட்டு அவன் என்ன பண்றான்னா நேரா குளிக்க போறான். அந்த சமயத்துல அந்த பாத்ரூம்லயும் ஒரு கண்ணாடி இருக்கும், அதையும் அவன் என்ன பண்ணிருப்பானா துணி போட்டு மூடி இருப்பான். இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா காத்தடிச்சு அந்த துணி லைட்டா விலகும். உள்ள வேற இவன் குளிச்சுக்கிட்டு இருக்கானா, அவனுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கருப்பு உருவம் அங்கிருந்து போற மாதிரி தெரியுது. இந்த பையன் வந்து குளிச்சுக்கிட்டே இருக்கும்போதுதான் அவன் ஏதோ ஒண்ணு வந்து நோட்டீஸ் பண்றான். என்னன்னு பார்த்தா அவனோட தலையில இருந்து முடி வந்து கட் ஆயிருக்கு. ஆக்சுவலி அவன் தலையில முடி கொட்டல, முடியை யாரோ வெட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே இவன் வந்து பயந்துட்டு என்ன பண்றானா வெளியில எட்டி பாக்குறான். பார்த்தா அங்க யாருமே இல்ல. அவன் கண்ணாடியை தேடும் போது அது கை தவறி கீழே வந்து உடஞ்சே போயிடும். சரி பரவாயில்லன்னா அந்த உடஞ்ச கண்ணாடியை போட்டுட்டு அங்க பாக்கும்போது அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த மிரர் வந்து விலகி இருக்கும் இல்லையா, இவன் என்ன பண்றான்னா அந்த மிரரை துடைக்கிறான். ஆனா நல்ல வேலையா அங்க எதுவுமே இல்ல. இப்ப அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவன் ஒரு மாதிரி பயங்கரமா துடிக்கிறான். அது மட்டும் இல்லாம தானா காத்துல மிதக்க ஆரம்பிக்கிறான். ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா அவனோட கழுத்துல பயங்கரமா காயத்தை ஏற்படுத்துது. அவனை அப்படியே தூக்கி செவுத்துல மோத வச்சு அவனை பயங்கரமா காயப்படுத்துது. இந்த நேரத்துல அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரும். இவன் என்ன பண்றான்னா அந்த காலை எப்படியாவது அட்டன் பண்ணும் அப்படின்னு அவன் கைய நீட்டும் போது அவனோட விரல்கள் அப்படியே வளைஞ்சு உடைஞ்சு போகுது. இப்ப இங்க நம்ம ஹீரோ வந்து காரை ஓட்டிக்கிட்டு அவரோட கம்பெனிக்கு போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அவருக்கு வந்து ஒரு போன் கால் வருது. அதுவும் யார்கிட்ட இருந்துன்னு வந்து பார்த்தா அவங்களோட வைஃப் கிட்ட இருந்து. அப்ப மரியா வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, செர்கே வந்து இறந்துட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவரோட காரை நிறுத்துறாரு. நீ என்ன சொன்ன, செர்கே வந்து இறந்துட்டான் அப்படின்னு மரியா சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவரோட மிரர் வழியா பார்க்கும்போது பின்னாடி அந்த உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா திரும்பி பார்த்தா அதை காணோம். உடனே இவர் என்ன பண்றாருன்னா எல்லா திங்ஸையும் பேக் பண்ணுங்க, உடனே நம்ம அங்கிருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பி நேரா நம்ம பசங்க இருக்கிற இடத்துக்கு வராரு. அந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லா திங்ஸையும் பேக் பண்ணுங்க, நம்ம கிளம்பலாம், அதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எங்க போறாருன்னு பார்த்தா கேட்டி இருக்கா இல்லையா, அவளை கூப்பிடுறதுக்காக தான் போறாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், நீயும் எங்க கூட வரலாம். இல்ல என்னால முடியாது, என்னோட ஆன்ட்டி இப்ப வந்துருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றாருன்னா ஒரு பேப்பரை எடுத்து அதுல அவரோட அட்ரஸ் எழுதி கொடுத்து நீ எப்ப அங்க வந்தாலும் எங்க கூட நீ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாரு. உடனே அங்கிருந்து நேரா நம்ம பசங்க 3 பேருமே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. அங்கேயும் மிரர்ஸ் இருக்குமா. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு துணியை எடுத்து அந்த கண்ணாடியை போத்தி விடுறாரு. ஒரு வழியா எல்லா கண்ணாடியும் மூணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட மனைவிக்கு சூடா டீ போட்டு கொடுப்பாரு. ரொம்ப நாள் கழிஞ்சு இப்பதான் இவங்க ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணா அங்கிருந்து நேரா கேட்டியோட வீட்டை காட்டுறாங்க. அவ வந்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவளுக்கு வந்து முழிப்பு வருது. எந்திரிச்சு பார்க்கும்போது அங்க லைட்ஸ் பிளிக்கர் ஆகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அங்க வந்து பவர் கட் ஏற்படுது. இத பார்த்த உடனே கேட்டி பயந்து போயிடுறா. உடனே அவ என்ன பண்றான்னா டார்ச் லைட் எடுத்து அங்க அடிச்சு பாக்குறா. அங்க என்னெல்லாமோ வினோதமான சத்தங்கள் எல்லாம் கேக்குது. உடனே அவ என்ன பண்றான்னா ஒரு சின்ன பாக்கெட் மிரரை எடுத்து டார்ச் அடிச்சு அது மூலமா அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து அதுல பாக்குறா. ஏன்னா அந்த உருவம் வந்து கண்ணாடியில தான் ரொம்ப தெளிவா தெரியும். அவ வந்து பயந்துகிட்டே அங்கேயும் இங்கேயுமா டார்ச் அடிச்சு பாத்துட்டு இருக்கா. அப்ப அந்த சமயத்துல அவ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றா. என்னன்னு பார்த்தா அந்த உருவம் கேட்டியோட முடியையும் கட் பண்ணிருக்கும். இப்ப அப்படியே காட்டுறாங்க
ஒரு கொடூரமான உருவம் அவன் முன்னாடி வந்து நிக்கிறதோட அப்படியே கட் ஆகுது. இப்ப இங்க நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு மறுபடியும் முழிப்பு வருது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவங்க 2 பேருமே தூங்கிட்டாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக அவங்களோட ரூம்குள்ள போகும்போது அங்க அவங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து பாத்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு மிரர் இருக்கு இல்லையா, அதை வந்து துணியால தானே போத்தி இருக்காங்க. அந்த துணிக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்ல. இவர் என்ன பண்றாருன்னா அந்த துணியை கொஞ்சம் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது ஆனா தெரியாம பெட்ல இருந்து கீழே விழுந்துருவா. இவர் என்ன பண்றாருன்னா அவளை தூக்கி திரும்பவும் பெட்லயே படுக்க வைக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா அந்த இடத்துல ஆனாவை காணோம். இவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஆனா நின்னு ஒரு மாதிரி பயங்கரமா கத்துறா. ஆனா என்ன சொல்றான்னா அவ இங்கதான் இருக்கா, அவ இங்கதான் இருக்கா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அலற ஆரம்பிக்கிறா. ஆனா எப்படியோ ஒரு வழியா இவங்க 2 பேரும் சேர்ந்து அவளை சமாதானப்படுத்தி அங்க படுக்க வைக்கிறாங்க. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த சர்கே Facebookல ஒருத்தர் கூட இந்த குயின் ஆஃப் ஸ்பீட்ஸ பத்தி பேசிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அவருக்கு வந்து இவர் டெக்ஸ்ட் பண்றாரு அவனோட டேப் மூலமா. அப்படி வந்து அவர் டெக்ஸ்ட் பண்ணும்போது அதுக்கு அவர் ரிப்ளைவும் பண்றாரு. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு வந்த ஆனா நீங்க இங்க பேச மட்டும் இல்லாம அவங்க கூட வீடியோ காலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வீடியோ கால் பண்றாப்ல. நம்ம ஹீரோக்கு இத பத்தி அவ்வளவா தெரியலனாலும் நான் பேசுறது அவருக்கு கேக்குமா அப்படின்னு ஆனா கிட்ட கேட்கும்போது எனக்கு நல்லாவே கேக்குது அப்படின்னு ஆப்போசிட்ல இருந்து அவர் வந்து சொல்றாரு. இங்க பாருங்க அவ இங்கதான் இருக்கா, எப்படி எங்களால இதுல இருந்து தப்பிக்க முடியும்? நான் ஆல்ரெடி சர்கே கிட்ட இத பத்தி சொல்லிருக்கேன், அவகிட்ட வச்சுக்காதீங்கன்னு. வேணும்னா நீங்க எங்க கூட வந்து இத பத்தி ஏதாவது பாக்கலாமே. இல்ல என்னால முடியாது. இங்க பாருங்க இங்க எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த இறப்ப பத்தி எதுவுமே சர்கே என்கிட்ட சொல்லவே இல்லையே. சர்கேவே இறந்து போயிட்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இத கேட்ட உடனே அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த நபர் என்ன மன்னிச்சிருங்க என்னால உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோக்கும் இப்ப என்ன பண்றது தெரியல. ஆனா கிட்ட கேக்குறாரு இவர் எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது, ஆனா அவரோட ஜியோ லொகேஷனை நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆளோட லொகேஷனை அவ காட்டி கொடுக்கறா. அண்ட் அதை நோக்கி நம்ம ஹீரோவோட பயணத்தை தொடங்குறாரு. அந்த நபர் இருக்கிற வீடு சிட்டில இருந்து ரொம்ப தூரம் ஒதுக்கப்பட்ட இடத்துல இருக்கு. அதுவும் காட்டுக்குள்ள இருக்கு அந்த வீடு. இவரு தான் காரை கொஞ்சம் வெளியிலேயே நிறுத்திட்டு அந்த வீட்டுக்கு வந்து போறாரு. அந்த வீட்டுல ஒரு சின்ன கேட் மாதிரி இருக்கும், அது வேற லாக்ல இருக்குமா. அவர் எட்டி குதிச்சுதான் அதுக்குள்ள போற மாதிரி இருக்கு. உள்ள யாராவது இருக்கீங்களா, கொஞ்சம் கதவு திறங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்து யாரும் வர்ற மாதிரியே தெரியல. ஆனா வீடு ஓபன்ல தான் இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா டோர் ஓபன் பண்ணி உள்ள போறாரு. நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு ரூமா போய் பாக்குறாரு அங்க யாராவது இருப்பாங்களான்னு. ஆனா அங்க யாருமே இல்ல. ஒரு கட்டத்துல அவர் கிச்சனுக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தர் துப்பாக்கியோட பின்புறத்தை வச்சு நம்ம ஹீரோவோட மண்டையிலே அடிச்சு அவரை மயக்கப்படுத்துறாப்ல. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு முழிப்பு வருது. அவர் கண் முழிச்சு பார்க்கும்போது அவருக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல, லைட்டா தலையில அடி மட்டும் தான் இருக்கும். அவர் முன்னாடி யாரு இருக்கான்னு பார்த்தா அவர் பேரு விளாடிமிர். அவர் ஒரு எக்ஸாசிஸ்ட். கிட்டத்தட்ட இந்த படத்துல ஒரு செகண்ட் ஹீரோன்னு இருக்காப்லனா அது இவர் தான். நம்ம விளாடிமிர் வந்து என்ன சொல்றாருன்னா என்ன மன்னிச்சிருங்க, நீங்க திருடன்னு நினைச்சுதான் உங்களை அடிச்சேன். அவர் வந்து நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் தண்ணியுமே ஊத்தி கொடுக்கறாரு. நீ ஏன் இப்படி விடாப்புடியா இருக்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னல என்ன வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதேன்னு. இப்ப நீ வந்தனால அந்த உருவம் என்னையும் தேடி துரத்தும். இங்க பாருங்க தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க அதுகிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? உண்மையை சொன்னா நம்மளால முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லாவே தெரியணும், கண்ணாடி கிட்ட இருந்து எப்பவுமே நம்ம விலகிதான் இருக்கணும். அதுவும் கண்ணாடி முன்னாடி நின்னு சில வார்த்தைகளை நம்ம சொல்லவே கூடாது. அவரோட வீட்டுல வந்து பார்த்தா ஒரு சின்ன சிட்டுக்குருவியுமே இருக்கும், அதை அவர் வளர்த்திட்டு வருவாரு. அதோட பேரு வந்து லோலா. நம்ம விளாடிமிர் வந்து என்ன சொல்றாப்லனா அந்த உருவம் வந்து ஒரு பெண்மணி, அவளுக்கு முடியே கிடையாது. அவளை யாரெல்லாம் வர வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அது கொன்னுரும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க பாருங்க அதுக்கு வழியே இல்ல, அது இம்பாசிபிள். அப்ப நம்ம ஹீரோ பொறுமையை இழந்து இங்க பாருங்க தயவு செஞ்சு என் கூட வாங்க, எங்களுக்கு உங்களோட உதவி தேவை, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே எடுத்துக்கோங்க, உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன் தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது இங்க பாரு தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கும், இது எப்படி முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உங்களுக்கு எப்படி முடியும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட பொண்ணோட போட்டோவை காட்டி இங்க பாருங்க இது என்னோட பொண்ணு, இவளுக்கு 13 வயசு தான் ஆகுது, இப்ப மட்டும் நீங்க வரலைனா அப்படின்னு அவர் பேச்சு எடுக்கும்போது அந்த சிட்டுக்குருவி லோலா இருக்கு இல்லையா அது பயங்கரமா கூச்சல் போடும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு போட்டோவுமே தானா கீழே விழுகும். நம்ம ஹீரோ என்ன கேக்குறாருன்னா என்ன ஆச்சு, நான் அதை பயன்படுத்திட்டேனா என்ன? இல்ல நீ எதுவுமே பண்ணல, நீ உன் கூட ஏதாவது எடுத்துட்டு வந்தியா, அதாவது அந்த இறந்த பையனுக்கு சம்பந்தப்பட்டது ஏதாவது. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த டேப பாக்குறாரு. அட கடவுளே இது இப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா அந்த டேப தூக்கி ஜன்னல் வழியா தூக்கி எறிஞ்சாரு. அதை தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து உன்னோட பொண்ணுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்னு சொன்ன, அவளுக்கு 13 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அந்த போட்டோவை எடுத்து பாக்குறாரு. ஆக்சுவலி அதுல இருக்கிறது இவரோட இறந்து
இறந்து போன பையனோட போட்டோ. நம்ம விளாடிமிர் இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கூப்பிட்டு அவர் வரேங்கிறாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா கார்ல நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. அவரு கூடவே அவரோட லோலாவையும் எடுத்துட்டு வராரு. இப்ப இந்த சமயத்துல எங்க நம்ம ஆனாவை கட்டுவாங்களா, அவ என்ன பண்றான்னா அவ கையில ஒரு மோதிரத்தை மாட்டிருப்பா இல்லையா, அதை வந்து கழட்ட ட்ரை பண்றா. ஆனா அவ எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அதை கழட்டவே முடியல. அந்த சமயத்துல அந்த பாட்டப்ல இருந்து தண்ணி கொப்பளிக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு போய் பார்க்கும்போது அந்த உருவம் அவளுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே அவ பயந்து போய் வேக வேகமா கதவு திறந்து வெளியில வரும்போது அவங்க அம்மா வந்து அவளை பிடிக்க பாக்குறாங்க. என்ன தொடாத, என்ன தொடாத, அது இங்கதான் இருக்கு. இப்ப இந்த சமயத்துல தான் நம்ம பசங்க 2 பேரும் வீட்டுக்கு வருவாங்க. ஆனா ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவளை பிடிச்சுக்கோங்க, நான் பாக்குறேன், நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விளாடிமிர் வரும்போது ஆனா அவர் மேல கோவப்பட்டு அவரோட ஜாக்கெட்டை பிடிச்சிருவா. அப்பதான் அவரு அந்த மோதிரத்தை நோட்டீஸ் பண்றாரு. அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு டேக். உடனே நம்மால என்ன பண்றாருன்னா கொண்டு வந்த அவரோட டூல்ஸ் பாக்ஸ் எடுக்கிறாரு. பார்த்தா அதுல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். அதுல இருந்து ஒரு சின்ன கத்திரியை வந்து எடுக்கிறாரு. இதை பார்த்த உடனே மரியா வந்து பயப்படுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? இங்க பாருங்கம்மா, பயப்படாதீங்க, நான் டாக்டரா இருந்தவன் தான். அவ கையை கெட்டியமா புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை அவர் கட் பண்றாரு. உடனே அவளை பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு அவர் சொல்லவும் செய்யறாரு. இப்ப அதுக்கப்புறமா நம்ம விளாடிமிர் என்ன பண்றாருன்னா அந்த மோதிரத்தை பார்த்துட்டு இந்த டேக்னு சொல்லப்படுறது ஒரு கர்ஸ்டு ஆப்ஜெக்ட். அது வந்து எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கலாம். ஏன் பட்டனா இருக்கலாம், ஒரு செயினா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஐட்டமா கூட இருக்கலாம். இவங்க வந்து ஆனாவை ஒரு ரூம்ல படுக்க வச்சுட்டு இவங்க ஹாலுக்கு வருவாங்க. இப்ப நம்ம விளாடிமிர் என்ன பண்றாருன்னா அவரோட அந்த சிட்டுக்குருவி லோலா இருக்கும் இல்லையா, அதை வெளியில எடுக்கிறாரு. இது எதுக்காக அப்படின்னு மரியா கேட்கும்போது இவ பேர் வந்து லோலா. இதுங்களால நம்மளை விட ரொம்ப கம்மியான அளவுல இருக்கிற அல்ட்ராசவுண்ட் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த மிரர்ல துணி போத்தப்பட்டிருக்கு இல்லையா, அதை வந்து விளக்குறாரு. அது மட்டும் இல்லாம அந்த மிரரை அவர் டெஸ்டும் பண்றாரு. அவர் இதெல்லாம் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா இதுல எந்த ஒரு விச் கிராஃப்ட்ஸுமே கிடையாது, எல்லாமே பியூர் பிசிக்ஸ் தான். எந்த அளவுக்கு கண்ணாடியோட பிம்பம் வலிமையா இருக்குதோ அந்த அளவுக்கு அவளோட சக்தியும் வலிமையா இருக்கும். அந்த மாதிரி சொல்லி முடிச்சு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட ஒரு கேமராவை எடுக்கிறாரு. அதை எடுத்து ஒவ்வொரு ஆங்கிள் இருந்தும் அந்த மிரரை போட்டோ பிடிக்கிறாரு. அந்த கேமராவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்கிட்டயும் இதே மாதிரி ஒண்ணு இருந்ததுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சில்வர் ஹேட்லைட்ஸ், இதால எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் நல்லாவே கேப்சர் பண்ண முடியும். இப்ப வர டிஜிட்டல் கேமராவால இந்த அளவுக்கு படம் பிடிக்க முடியாது. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த சிட்டுக்குருவி லோலா இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி பயங்கரமா கூச்சல் போட ஆரம்பிக்குது. இப்ப இந்த சமயத்துல அங்க இருக்க லைட்ஸ் எல்லாம் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. மரியா அதை பார்த்த உடனே பயந்து போய் அந்த மிரரை மூடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இல்ல வேண்டாம், அவளாவே வெளியே வர வைப்போம். அந்த சிட்டுக்குருவிய ஒவ்வொரு தடவை கூச்சல் போடும் போதும் நம்ம விளாடிமிர் அதை போட்டோ பிடிக்கிறாரு. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா ஆனா வந்து பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறா. உடனே அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல ஆனாவை காணோம். என்னன்னா அவ அந்த பீரோக்கு நடுவுல ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. இவங்க வந்து அவளை பிடிச்சு சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஆனா நம்ம விளாடிமிரோ கூட போய் ஹெல்ப் பண்ணாம அவங்கள போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த சமயத்துல யாருக்கா இருந்தாலும் இப்படி நடக்கிறது பிடிக்காது இல்லையா, ஏன்னா அங்க அவ வந்து பயத்துல துடிச்சிட்டு இருக்கும் போது இவர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஆனா என்ன சொல்றானா அவ இங்கதான் இருக்கா, அவ என் பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது விளாடிமிர் வந்து அந்த இடத்துக்கு போய் எங்க பாரு, என்ன பாரு, என் கண்ணை பாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா ஹீரோ கிட்ட சொல்லி அந்த மிரரை வந்து மூட சொல்றாரு. நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா அந்த மிரரை மூடல அப்படி போகும்போது அந்த மிரர்ல நல்லா பாருங்களேன், அந்த உருவம் அங்கதான் இருக்கு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா துணியை எடுத்து அதை போத்திடுறாரு. இப்ப திரும்பி பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்ல. இந்த சமயத்துல கதவு தட்டுற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா கேட்டியும் பயந்து போய் அவ இங்கே வந்திருப்பா. நல்ல வேலை அவளுக்கு எதுவுமே ஆகல. இப்ப இந்த இடத்துல நம்ம ஹீரோஸ் 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா இவர் போட்டோ எடுத்திருப்பாரு இல்லையா, அவர் காரணம் இல்லாம எல்லாம் போட்டோ எடுக்கல. அதை எடுத்து அந்த போட்டோஸ கழுக ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த போட்டோ கழுகுனதுக்கு அப்புறமா தான் தெரியுது இவங்களுக்கு பக்கத்துல அந்த உருவம் நின்னுட்டு இருக்கு. இத பார்த்த உடனே நம்ம விளாடிமிர் அல்டிக்கலினாலும் நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுரும். அவரு வந்து பயந்துகிட்டே என்ன கேக்குறாருன்னா உங்களுக்கு இவளை எப்படி தடுக்கணும்னு தெரியும்ல அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்ப அதுக்கப்புறமா எல்லாருமே ஹால்ல இருக்கிற அந்த பெரிய கண்ணாடி கிட்ட வராங்க. நம்ம விளாடிமிர் ஹீரோ கையில அந்த கேமரா கொடுத்து போட்டோ எடுக்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த கண்ணாடிக்கு பக்கத்திலேயே நம்ம லோலாவையும் அங்க வைக்கிறாரு. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கண்ணாடியில ஒரு திரை போத்தி இருக்கும் இல்லையா, அதை வந்து விளக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு காரணம் வந்து கண்ணாடி கிடையாது, இதுக்கு காரணம் அது எங்க நீங்க வர வச்சீங்களோ அந்த இடமும் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கு, ஆனா இந்த இடத்துல நல்லா இருக்கு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடைஞ்ச கண்ணாடிகளை வீட்டுல வச்சிருக்காதீங்க, ஏன்னா நல்ல கண்ணாடியை விட அது ரொம்ப மோசமானது. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்க கையில லிப்ஸ்டிக்க கொடுத்து நீங்க அன்னைக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்க ரெப்ளிகேட் பண்ண போறீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவ இங்க வருவா. அவ அப்படி வரும்போது அவ கிட்ட இந்த டேக், அதாவது இந்த ரிங்கை வந்து நீங்க கொடுக்கணும். அப்பதான் கேக்குறா அதை நாங்க எப்படி கொடுக்கறது, நாங்க கொடுத்தா அவ வாங்கிப்பாளா என்ன? ஆனா அதுக்கு அவரு எனக்கே தெரியல அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இதுக்கு ஸ்பெசிபிக் வே எல்லாம் கிடையாது, நீங்க அதை உணர்ந்துதான் ஆகணும். இப்போ அன்னைக்கு அந்த பேயை வந்து வர வச்சது ஆனா தான், அதே மாதிரிதான் இன்னைக்கு அவ பண்ண போறா. கேண்டில பத்த வச்சுட்டு அந்த மிரர்ல அதே மாதிரி ஒரு டோர் சிம்பிள வரைஞ்சு குயின் ஆஃப் ஸ்பேட்ஸ் எங்க முன்னாடி வா, எங்க முன்னாடி வா அப்படின்னு 3 தடவை சொல்றா. இந்த மாதிரி சொல்லும்போது அதே மாதிரி முதல்ல எந்த வித ரியாக்ஷனுமே தெரியல, ஆனா
போக போக அவங்க 2 பேத்துக்கு மட்டும் அந்த கண்ணாடியில அந்த உருவம் வர்றது தெரியுது. நம்ம விளாடிமிர் என்ன சொல்றாருன்னா, அந்த உருவம் இப்ப வந்திருந்ததுன்னா கண்டிப்பா அந்த குருவி சத்தம் எழுப்பி இருக்கும். ஆனா என்ன சொல்றான்னா, அப்பா அவ இங்கதான் வந்துட்டு இருக்கா, இங்க ஏதோ தப்பா இருக்கு. அந்த பறவை இந்நேரம் இதை சென்ஸ் பண்ணிருக்கணுமே. அப்பதான் கேட்டு என்ன பண்றானா, அந்த குருவி கூடுக்கு மேல இருக்கிற அந்த துணியை எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த குருவி செத்து கிடக்குது. அவ்வளவுதான். இப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க பவர் கட் ஆகுது. ஆனா இதை பார்த்த உடனே பயப்படும் போது நம்ம ஹீரோ அவளை காப்பாத்துறதுக்காக போறாரு. ஆனா விளாடிமிர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வேண்டாம், இப்ப வேண்டாம். அங்க இருக்கிற எல்லா பொருட்களும் கண்ணா பின்னான்னு கீழே விழுகும். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல அந்த கதவே மூடினா பாத்துக்கோங்களேன். நம்ம ஹீரோ அந்த கதவை உடைக்க ட்ரை பண்றாரு. விளாடிமிர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம உள்ள போக கூடாது, இப்ப நம்ம உள்ள போனா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த டோரை ஓபன் பண்ணிடுறாரு. ஆனா ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, ஆனா வானத்துல பறந்துட்டு இருக்கா. கேட்டியால இதை பார்க்கவே முடியல. பயந்து போய் ஓரமா ஒதுங்கிடுறா. நம்ம ஹீரோ ஆனாவை காப்பாத்தலாம் அப்படின்னு போகும்போது ஏதோ ஒண்ணு நம்ம ஹீரோவை தாக்கிரும். அவரு மட்டும் இல்லாம 3 பேரும் தெரிச்சு போய் விழுகிறாங்க. இப்பதான் அவங்க கண்ணுக்கு அந்த பயங்கரமான அந்த கொடூரமான உருவமே தெரியுது. மரியா தம் பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு போகும்போது வேண்டாம் வேண்டாம், இப்ப வேண்டாம், நான் தான் சொல்றேன்ல இப்ப வேண்டாம். ஆனா இதை தனியா தான் செஞ்சாகணும். எங்க பாரு ஆனா, நான் பேசுறது கேக்குதா? அந்த ரிங்கை நீ ரிட்டர்ன் பண்ணி ஆகணும், எப்படியாவது அவ கையில கொடுத்துரு. அந்த மாதிரி அவர் சொல்லும் போது இப்ப அந்த உருவம் அவ கிட்டையே வந்துரும். இப்ப அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த மோதிரம் அவ கை நழுவி கீழேயே விழுந்துரும். நம்ம ஆனாவோட கழுத்துல அதோட நகைக்கீரல்கள் மெதுவா தெரிய ஆரம்பிக்குது. கேட்டிக்கு கண்ணாடி வழியாதான் அந்த உருவம் தெல்ல தெளிவா தெரியும். அவ அதை பார்த்த உடனே பயந்து போயிருவா. ஆனா இருந்தாலும் பயத்தை அடக்கிட்டு அந்த மோதிரத்தை எடுத்து அவ என்ன பண்றான்னா, ஜன்னல் வழியா வெளியில தூக்கி எரிஞ்சிடறா. அதை அப்படி தூக்கி வீசின உடனே அந்த இடமே அப்படியே சைலன்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஆனாவும் கீழே விழுகிறா. உடனே நம்ம ஹீரோவும் மரியாவும் போய் பார்க்கும்போது நல்ல வேலை அவளுக்கு எதுவுமே ஆகல. இப்பதான் இவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம விளாடிமிர் என்ன பண்றாருன்னா, குழந்தைங்களை வந்து இங்க கூப்பிட்டு அந்த கண்ணாடியில இருக்கிற திரையை விளக்கி காட்டும் போது அவங்களுக்கு வந்து எந்தவித பயமும் இல்ல. அந்த கண்ணாடி கிட்ட அவங்க பயமே இல்லாம நிக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா இதோட முடிஞ்சிருச்சு. இப்ப அதனால விளாடிமிர் கொண்டு போய் நம்ம ஹீரோ அவரோட வீட்லயே விட்டாகணும் இல்லையா, அதனால அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி வந்து கார்ல ஏறி உட்காரும் போது நம்ம ஹீரோ வெளியில ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவாரு. என்னன்னு பார்த்தா, அவங்க அங்க இருந்து தூக்கி வீசி இருப்பாங்களே ஒரு ரிங், அந்த மோதிரம் இங்கதான் இருக்கும். அதை அவர் என்ன பண்றாருன்னா காலால எட்டி உதைக்கிறாரு. இவங்க அப்படி போகும்போது வழக்கம் போல நம்ம ஹீரோட கார் வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணும். இவர் என்ன பண்றாருன்னா பேனட் ஓபன் பண்ணி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சமயத்துல தான் அவர் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவாரு. என்னன்னு பார்த்தா அவரோட கார் டயர்ல அந்த தூக்கி போட்ட மோதிரம் அங்க ஒட்டிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே விளாடிமிருக்கு தூக்கி வாரி போடுது. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்பவே நாம அங்க போயாகணும், வண்டியை திருப்பு, வண்டியை வீடுக்கு திருப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப வீட்டுல வந்து பார்த்தா ஆனா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஸ்பூனை கீழே போட்டிருப்பா. அதை வந்து எடுக்கும் போது திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒரு மாதிரி சில மாதிரி இருக்கா. கேட்டி வந்து என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும் போது ஆனா ஒரு மாதிரி வியர்டா பண்றா. உனக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு கட்டத்துல அவ கையில இருந்த கத்தியை எடுத்து கேட்டியவே கொலை பண்ண பாக்குறா. இதை பார்த்த உடனே அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ என்ன பண்றான்னா வேக வேகமா ஒரு ரூம்ல போய் அந்த கதவை லாக் பண்ணிக்கிறா. இப்ப அதுக்கப்புறமா நம்ம மரியா வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்க பசங்களோட சத்தமே கேட்காது. என்னன்னா அந்த லாக் ஆயிருக்கிற ரூம்ல போய் பார்த்தா கபோர்டுக்குள்ள கேட்டி பயந்து போயிருக்கா. ஆனா எங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியாதுன்னு அவ சொல்றா. இவங்க என்ன பண்றாங்கன்னா கிச்சன்ல போய் இருக்காளா அப்படின்னு பார்க்கும்போது அவ வந்து கிச்சன்ல ஒரு மாதிரி வினோதமா உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன பண்றான்னா திரும்பவும் கதையை எடுத்து அவங்க அம்மாவே கொலை பண்ண வரா. உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து அவளை பிடிச்சு அவளை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. அவ ஒரு மாதிரி வியர்டா பண்றது மட்டும் இல்லாம அவளுக்கு பயங்கரமா மேல் சுடவும் செய்யுது. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க. ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அவளை அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி அவளை வந்து செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு திடீர்னு ஃபிக்ஸே வந்துரும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம பசங்க 2 பேருமே இப்ப வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நம்ம விளாடிமிர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது, என்ன ஃபாலோ பண்ணுங்க, நம்ம இதை எப்படியாவது முடிச்சே ஆகணும். நமக்கு இப்ப நேரம் அதிகமா இல்ல, நமக்கு வேற வழியும் இல்ல. நம்ம பண்றதை பார்த்து டாக்டர்ஸ் இதை தப்பா கூட எடுத்துக்கலாம். அந்த குயின் ஆஃப் ஸ்பேட்ஸ்க்கு இப்ப அந்த ரிங் முக்கியமே கிடையாது. அவளுக்கு அந்த டேகை விட இன்னொரு பெரிய டேக் கிடைச்சிருக்கு. அது ஆனா தான். அவ தான் அவளோட புது டேக். நம்ம விளாடிமிர் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம் ஓபன் பண்றாரு. அங்க அவங்க 2 பேத்தையும் உள்ள கூப்பிடுறாரு. அங்க போன உடனே அங்க நிறைய கபோர்ட்ஸ் இருக்குமா, அதை எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒரு நர்ஸ் ட்ரெஸ் எடுத்து 2 பேத்துக்குமே கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கறாரு. இங்க இருந்து கீழே போனீங்களா ஒரு ஹால் இருக்கும். அந்த ஹாலுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல தான் உங்க பொண்ணு இருப்பா. அவளை கூட்டிட்டு நேரா லிஃப்ட பிடிச்சு பாட்டம் ஃப்ளோருக்கு வாங்க. அங்கதான் ஒரு பழைய ஆபரேட்டிங் சிஸ்டம் ரூம் இருக்கு. மரியாக்கு ஒண்ணுமே புரியல.
உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது நான் இங்கதாமா வேலையை செஞ்சேன், சரி இங்கே இருந்து பாக்கிறத விட்டுட்டு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பசங்க 2 பேருமே வேக வேகமா உங்க பொண்ணை தேடி போறாங்க. அங்க இருக்கிற யாருக்குமே இவங்கள பார்த்து வெளியாளுங்கிற மாதிரி சந்தேகமே இல்ல. விளாடிமிர் சொன்ன மாதிரியே ஹாலுக்கு வந்து அங்க இருக்கிற 2 ரூம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு ரூம்குள்ளதான் ஆனா வந்து இருக்கா. உடனே அவளை போய் அங்கிருந்து கூட்டிட்டு வெளியில போலாம் அப்படின்னு பார்த்தா அவ திரும்பவும் உருமாற ஆரம்பிக்கிறா. அவ என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவே போட்டு மொத்தன்னு மொத்தரா. இந்த சமயத்துல ஒரு நர்ஸ் வர அங்க வந்துருவாங்களா. இவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா அந்த பொண்ணு பயத்துலதான் இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு பார்த்தா அவங்களே போட்டு அவ பந்தாட ஆரம்பிக்கிறா. அந்த பொம்பளை ஒரு அடிக்கு கூட தாங்கல, அங்கேயே கீழே விழுந்து மயங்கி போயிருவாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம பசங்க விடுற மாதிரியே தெரியல. அவளை புடிச்சு அவளை கட்டுப்படுத்தி வேக வேகமா அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போறாங்க. விளாடிமிர் சொன்ன மாதிரியே இவங்க 2 பேரும் தான் பொண்ணை கூட்டிட்டு லிப்ட் வழியா கீழே போறாங்க. அப்படி லிப்ட்ல போகும்போது ஆனாவை பாருங்களேன் ஒரு மாதிரி முறைச்சு பாக்குற நம்ம ஹீரோவை. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அங்க இருக்கிற ஓல்டு ஆபரேட்டிங் சிஸ்டம் ரூம்க்கு அவங்க கூட்டிட்டு வராங்க. அங்க ஆல்ரெடி நம்ம விளாடிமிரும் இருப்பாரு. அங்க போன உடனே ஆனாவை படுக்க வச்சுட்டு அவளை இறுக்கமா கட்டி போட சொல்றாரு. அந்த சமயத்துல ஆனா நினைவுக்கு திரும்பின மாதிரி அவ பேசிட்டு இருப்பா. அப்பதான் விளாடிமிர் சொல்றாரு அவளை நம்பாதீங்க, அவ உங்க பொண்ணு கிடையாது. நான் இப்ப அவளோட உடம்புல இருக்கிற குயின் ஆஃப் ஸ்பேட்ஸ வெளியில எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவ உடம்புல ரொம்ப ஸ்ட்ராங்கான டாக்ஸினை நான் செலுத்துவேன். இது எதுக்காகனா அவளை செயலுக்கு செய்யறதுக்காக. இதனால அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை கேட்ட உடனே அவங்க முகமெல்லாம் மாறுது. இங்க பாருங்க இது கேட்கறதுக்கு ரொம்ப கொடூரமா தான் இருக்கும், ஆனா சொல்றதை கேளுங்க. இந்த ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த குயின் ஆஃப் ஸ்பேட்ஸ் அவளோட உடம்ப விட்டு வெளியில வந்துடும். அதுக்கப்புறமா 3 நிமிஷத்துக்குள்ள என்னால அவளை திரும்ப உயிர் பிழைக்க வைக்க முடியும். இங்க எல்லா ப்ராசஸுமே ரிவர்சபிள் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. மரியா வந்து இதுக்கு சம்மதிக்கல. இப்ப வாங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க, இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ். இதை மட்டும் நாம இப்ப பண்ணலைனா அந்த குயின் ஆஃப் ஸ்பேட்ஸ் உங்களோட டாட்டரையே அவ உள்வாங்கிடுவா. நம்ம ஹீரோ இவ்வளவு சொல்றதுனால இவங்க இதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஆனா மரியா வந்து இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவளை கெட்டியா புடிச்சுக்கிறாரு. நம்ம விளாடிமிர் என்ன பண்றாருன்னா ஒரு கண்ணாடியை அந்த இடத்துல பொருத்திட்டு அவர் சொன்ன மாதிரியே ஒரு ஸ்ட்ராங்கான டாக்ஸினை இன்ஜெக்ஷன் மூலமா அவளுக்குள்ள செலுத்துறாரு. அப்படி செலுத்தும் போது அவளோட கண்களை பாருங்களேன். அவ என்ன சொல்றான்னா இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்படா அப்படின்னு அவ சொல்றா. அந்த டாக்ஸின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கறனால வேகமா பரவி இப்ப அவளுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. இதனால அவ இறந்து போறா. இப்ப விளாடிமிர் என்ன பண்றாருன்னா இவங்க 2 பேத்தையுமே கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போய் நிறுத்திட்டு டைமர் ஆன் பண்றாரு. ஏன்னா இப்பல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ளார இவங்க எப்படியாவது ஆனாவை உயிர் பிழைக்க வைக்கணும், இல்லைன்னா அவ நிரந்தரமா இறந்து போயிருவா. அந்த மாதிரி டைமர் ஆன் பண்ணிட்டு வெயிட் பண்ணும்போது அந்த டைமர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. அதாவது 30 செகண்ட் ஆகுது. அதை தாண்டி 1 நிமிஷம் ஆகுது. அந்த ஆவி வெளியில வந்த மாதிரியே தெரியல. அதுக்கப்புறமா 2 நிமிஷம் ஆகுது. இன்னும் எந்த ரியாக்ஷனுமே இல்ல. இதை பார்த்த உடனே பயந்து போய் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவளை எப்படியாவது காப்பாத்த ட்ரை பண்ண அங்க போறாரு. அவளை போய் எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லும்போது அவகிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அப்ப அந்த சமயத்துல அங்க ஒரு சத்தம் கேட்கும். இவரும் திரும்பி பாக்குறாரு. பார்த்தாங்க எதுவும் இருக்காது. இப்ப அப்படியே ஆனாவை பார்த்தா அந்த இடத்துல அந்த பேய் தான் இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே நம்ம ஹீரோவோட உடம்புக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. விளாடிமிர் புரிஞ்சுக்கிறாரு இது ரொம்ப பிரச்சனையில போய் முடிய போகுது. ஆண்டோன் நான் பேசுறது கேக்குதா, தயவு செஞ்சு உன்னை நீயே கட்டுப்படுத்திக்கோ, அவளை உனக்குள்ள போக விடாத. ஆனா எவ்வளவு சொல்லியும் நம்ம ஆண்டோனுக்கு கேட்காதனால இந்த தாட்டி விளாடிமிரே களத்துல இறங்குறாரு. அவர் என்ன பண்றாருன்னா ஆண்டோனை புடிச்சு உனக்கு நான் தானே வேணும், நீ எனக்குள்ள வா அப்படின்னு அதுக்கு சவால் விடுறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஆன்மா வேகமா நம்ம விளாடிமிர்க்குள்ள புகுந்து போகுது. அவ்வளவுதான் அது மொத்தமா அவருக்குள்ள போகும்போது அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனே நடந்த மாதிரி இருக்கும். அந்த கண்ணாடியை உடைஞ்சு பயங்கரமா செதறும். இவங்க 2 பேரும் தெரிச்சு போய் விழுவாங்க. அந்த நேரத்துல மரியா என்ன பண்றாங்கன்னா அவங்க பொண்ணு போய் பாக்குறாங்க. அவங்க பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவும் போய் ஹெல்ப் பண்றாரு. இந்த சமயத்துல நம்ம விளாடிமிரை காட்டுறாங்க. இப்ப அந்த ஆன்மா மொத்தமா நம்ம விளாடிமிர்க்குள்ளதான் இருக்கு. ஆனா அவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம ஆனாவை காப்பாத்த ட்ரை பண்றாரு. இப்ப அவளை காப்பாத்தணும்னா ஒரே வழிதான் அவளுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. அவர் என்ன பண்றாருன்னா அந்த எலக்ட்ரிக் பல்ஸை வச்சு அவளுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவகிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. அவங்க 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. ஆனா எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு விளாடிமிர் அவளோட உயிரை காப்பாத்திடுறாரு. உடனே இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கேக்குறாரு அப்படின்னா நீங்க வரலையா? இல்ல நான் வரல, இதை இங்கேயே வச்சு முடிச்சாகணும். நம்ம பசங்களால இதை ஏத்துக்கவே முடியல. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா ஸ்பாசிபோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்படின்னா நன்றின்னு அர்த்தம். இங்க நம்ம விளாடிமிர் என்ன பண்றாருன்னா அவரோட பையனோட போட்டோ எடுத்து வச்சுட்டு அவர் ஒரு ஸ்ட்ராங் டாக்ஸினை ஆனாக்கு செலுத்தி இருப்பாரு இல்லையா, அதே டாக்ஸினை தனக்கு தானே செலுத்திக்கிறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த குயின் ஆஃப் ஸ்பேட்ஸ் மெதுவா அவரை விட்டு வெளியில போகிறது அந்த கண்ணாடியில நமக்கு நல்லாவே தெரியுது. ஒரு வழியா அந்த குயின் ஆஃப் ஸ்பேட்ஸ் அங்கிருந்து போன உடனே நம்ம ஹீரோவும் அங்கேயே இறந்து போறாரு. இப்படி ஒரு சோகமான சாக்ரிஃபைஸோட கட் பண்ணா 1 வருஷம் கழிஞ்சு நம்ம பசங்களை காட்டுறாங்க. இன்னைக்கு வந்து ஆனாவோட பர்த்டே. இவங்க வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ தான் அதை போய் பாப்பாரு.
அவங்க வந்து ஏதோ லோன் கேட்க வந்திருப்பாங்க. அப்படி வெளியில வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா யாரோ ஒரு அம்மா. லோன் அப்ளை பண்றீங்களா, எங்க கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு, வேணும் உங்களோட நேம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வேண்டாம் பாரு. அந்த சமயத்துல தான் அந்த பொண்ணோட விரல்ல ஒரு ரிங்க பாப்பாரு. அந்த ரிங்க பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு அது அதே ரிங் தான். இது யாரு உனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் எனக்கு கிஃப்ட் பண்ணா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா அதை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி கதவை சாத்துறாரு. இப்ப எல்லாருமே அங்க ரொம்ப ஹாப்பியா அந்த பர்த்டே பார்ட்டியை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு மட்டும் ஏதோ ஒரு விஷயம் சரியில்லாத மாதிரியே தோணுது. அவர் அப்படியே அந்த கண்ணாடியை திரும்பி பார்க்கறதோட இந்த படம் வந்து முடிவடையும். அண்ட் இதுல இருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த குயின் ஆஃப் ஸ்பேட்ஸ் தான் வேட்டையை தொடரும். இதுக்கு அடுத்து ஒரு பாகமுமே இருக்கு. இந்த படம் பிடிச்சிருந்தா சொல்லுங்க, அந்த பாகத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.